ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம தேவங்களோட ஃபஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து லைக் சின்ன இன்ட்ரோட போயிடலாம். தேவங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர், நீங்கள் சேவ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அவன் என்னவா இருக்கான்னு அப்படி கதையில் பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து லைக் ஒரு விலாகர். இப்போது எல்லா லைக் நிறைய விலாக்ஸ் போட்டிருக்கீங்க. யூஆர் யூடியூபர். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் தான். இப்போது சவுத் கொரியாவுக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட லைஃப்பில் நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எப்படி நீங்கள் தேவங்க சந்திக்கிறீங்க? ஸோ இதுதான் இதோட கதை. 2 பேருக்கும் அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு லைக் ஃபன்னியான டாக்ஸு, அது எல்லாம் ஃபைட்டு எல்லாமே வரும். ஸோ ஓகே, இந்த கதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் லைக் இப்போ சவுத் கொரியா போகிறதுக்காக இருக்கீங்க. இப்போ ஷார்ட்ஸ்க்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சவுத் கொரியா போயிட்டுருக்கோம். அங்கே இப்போது லைக் ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதான். அது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். ஸோ இப்போ நம்ம நடக்கிற சமயத்தில் போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் அங்கே போய் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சியோல், பூசன் பீச், அது எல்லாமே நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஸ்டே டியூன், பை கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த vlog கட் பண்ணுறீங்க. ஸோ எடிட் பண்ணி அப்படியே போட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ளைட் லைக் சியோலில் லேண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் ரூம் போட்டு லைக் அங்கேயே தங்கிட்டு நிறையா சாப்பிட்டுக்கிட்டு vlog-ஆக போட்டு தள்ளிட்டுருக்கீங்க. ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லைக் சியோலில் தான் இருக்கோம். உங்களுக்கு இன்றைக்கி நான் நியூவான டிஷ் சாப்பிட்டு காட்ட போகிறேன். இது ராமியான். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது எனக்கு புதுசாக இருக்குது. ஸோ இது நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. நல்லாவே இல்லை கைஸ். இது செம்மையாக இருக்குது கைஸ். இது வாயில் வச்சோன்னு அப்படி கரையுது கைஸ். அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. கரகொண்டா, இதெல்லாம் நல்லாவே இல்லை. ஐயோ, இப்படி தான் பச்சையாக சாப்பிட்றாங்களோ. நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு கண்டுபிடிச்சிடுவாங்க. மூஞ்சி எக்ஸ்ப்ரெஷன் மாற்றாத. கைஸ், இந்த ஃபுட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் நம்ம பூசனில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கட் பண்ணுறீங்க. நைட்டு நல்லா தூங்குறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க. இப்போது ட்ராவல் பண்ணி பூசனுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. அங்கே போய் ட்ரோன் ஷோ பார்த்துட்டு லைக் அதுக்கப்புறம் பீச் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அந்த இக்ளூ மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அங்கே போய்ட்டு பார்த்தா அங்கே ஃபுல்லாக லைட் செட்டிங் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே சுற்றிட்டு கிட்டத்தட்ட மணி 7-7:30 இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. காட்டு வழியாக நடந்துகிட்ருக்கீங்க. நம்மளுக்கு என்ன விலாகர் தானே, அப்படியே ஃபுல்லாக சுற்றி காட்டுவோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லைக் காட்டு வழி லைக் ரோடை விட கொஞ்சம் உள்ளால இருக்குது. ஓகேவா? இங்கே அவங்க வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ரொம்ப உள்ளால கொஞ்சம் முன்னாடி. நீங்கள் வந்து சரி நம்ம உள்ளால போய் காட்டுவோம், அங்கெல்லாம் யாருமே போயிருக்க மாட்டாங்கல்ல, நம்ம சேனலில் காட்டுவோம்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ போய் பார்த்துட்டு இங்கே என்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஒரு கார் நிற்கிது. நீங்கள் வந்து லைக் மேக்கப்லாம் கலைஞ்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு அந்த கார்கிட்ட நம்ம எப்போவுமே அப்படி தானே பண்ணுவோம், இதை கார் கிடச்சா. ஸோ அந்த மாதிரி போயிட்டு லைக் முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு லைக் ஐலைனர்லாம் போட்டுட்ருக்கீங்க. அப்போ தான் நீங்கள் ஒன்று நோட் பண்ணுறீங்க. அங்கே பார்த்தா யாரோ உள்ள லைக் லைக் வாயில் டேப் போட்டிருக்கு, கையில் கட்டு போட்டிருக்கு, லைக் கட்டி போட்டிருக்காங்க. அப்படியே படுத்திருக்காங்க. எந்த அசைவும் இல்லை. ஆமாம், உள்ளே படுத்திருக்கிறது யார்? புதுசாக இருக்கிறாங்க. மென்டல். இந்த நாட்டில் இருக்க எல்லாருமே உனக்கு புதுசு தான். ஆனால் நல்லா இருக்க நீ, செம்ம ஹேண்ட்ஸமா. கட்டிக்க போகிறவ கொடுத்து வச்சு. ஆனால் இவன் என்ன இங்கே பண்ணுறான்? ஒரு வேளை யாராவது கடத்திட்டு போய் இவன் கிட்னியை வைக்க போகிறாங்களோ? இருக்குமா? மேபி இருக்கும். அழகாக வேற இருக்கான்ல, அவன் கிட்னி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க பைத்தியம் மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கானே, இவனை விட்டு போக மனசே இல்லையே. இவனா கடத்திட்டு போய் கண்ணு நோண்டிட்டானா பார்க்க சகிக்க மாட்டான். வேறு என்ன பண்ணுறது? ஐடியா, எப்படியாவது இவனை காப்பாற்றிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் டோர் ஓப்பன் பண்ணீங்க. ஓப்பன் ஆகிடுது. அதுக்கப்புறம் அவனை போய் தட்டுறீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ சார், ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு காதுகிட்ட போய் கத்துறீங்க. அப்படி இருந்தாலும் நோ ரியாக்ஷன். அப்படியே கட்டி போட்ட மாதிரி லைக் மயங்கின மாதிரி அப்படியே இருக்கான். ஐயோ, இன்னும் இப்படி தூங்குறான், வீட்டில் 10 மாதமும் தூங்கலை போல் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டுருங்க. நீங்கள் அப்படியே மூஞ்சை பார்த்துட்ருக்கீங்க. என்னடா பண்ணுறது? இவனை இப்படி விட்டு போகவும் மனசு இல்லை. இவனா போய் கொண்டுட்டானா?
யார் பார்க்க அப்பாவே மாதிரியும் இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லைக் இந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவன் மூஞ்சியே பார்த்துட்ருக்கீங்க. பிடிச்சி இழுத்துட்டு போகலாமா? இவன் வேறு ஹைட்டாக இருக்கான். இவனை இழுத்துட்டு போனால் நான் எங்கேயா மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்தா ரெண்டு லைக் எப்படி சொல்கிறது, லைக் பிளாக் கார்ட் மாதிரி இருக்கானுங்க. மாஸ்க் போட்டு அவனுக்கு பாட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலாக அவனுக்கு பிஸ் வந்திருக்கும். ரோட்டில் விட்டால் இவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த லைட்டாக காட்டுக்குள்ளே விட்டுட்டு அவனுக்கு போய் அடிச்சுட்டு வந்திருப்பானுங்க. அவனுக்கு வந்துட்டானுங்க. நீங்கள் அப்படியே பதறீங்க. உங்களை பார்த்துருக்க மாட்டான், அவனுங்க பேசிட்டு வந்துட்டு இருப்பானுங்க. 2 பேரும் காரை நோக்கி தான் வந்துட்டுருக்காங்க. ஐயோ இவர் எப்படி காப்பாற்றுறது அப்படி சொல்லிட்டு பின்னாடி ஒளிகிறீங்க காருக்கு பின்னாடி. அவனுங்க பார்க்குறாங்க, பார்த்தா உங்களை பார்க்கல. ஸோ அப்படியே டிக்கியை ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க, அதுவும் ஓப்பன் ஆகிடுது. என்னடா இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு ஏதோ நல்லது கொடுக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அவனுங்க வேறு கிட்ட வந்துட்டானுங்க. சரி வேறு வழி இல்லாமல் இவர் எப்படியாவது காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு அந்த கதவுக்குள்ளே போய் லைக் டிக்கிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டீங்க. என்ன கார் எடுத்துட்டானுங்க. டே பையனே, இதெல்லாம் தேவையாடி உனக்கு? வயிற்றுக்கறி ஒழுங்காக விளாக் எடுத்துகிட்டு மூடிக்கிட்டு போக வேண்டியதானே. எவன் தூக்கினா என்ன? அழகாக இருக்கான், இது பண்ணுறான் அது பண்ணுறான்னு வந்து ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்பா அம்மாக்கு யாரடியே பதில் சொல்கிறது? ஐயோ எங்கள் அத்தைக்காரி வேறு வண்டையாக கேட்பா. எதுக்குடி எங்கள் அப்பாகிட்டே சொல்லுவாள், இந்த ஊரையும் விடாத, ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்காமல் எங்கே ஊர் போய் சுற்றுதுன்னு சொல்லிட்டு. நான் வேற காணாமல் போயிட்டேன்னா போதும், ஊர் ஃபுல்லாக தம்பட்டை அடிச்ச சொல்லிடுவா. உன்னோட புள்ள எங்கேயோ ஓடி போயிட்டா எவனுக்கு கூடயே ஓடி போயிட்டான்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுவா. ஐயோ எனக்கு வேறு ஆள் இல்லையே, இருந்து ஓடி போயிருந்தாலும் பரவாயில்ல. ஏன் மானங்கட்ட மைண்டு செருப்பாலாடி அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே அடிச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு எப்படா தப்பிக்கெடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்ருக்கீங்க. அவனுங்க பேசிகிட்டே இருக்கானுங்க. ஏய் அவனை அந்த வேற ஹவுஸ் தானே கூட்டிகிட்டு போகிறோம். ஆமாண்டா, சரி போ, நான் பார்த்துக்கிறேன். போலீஸ் வந்தாங்கன்னா போலீஸ்லாம் வரமாட்டாங்க, நம்ம வண்டி தெரியும், செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். பெரிய கையாக இருக்குமோ, அதனால்தான் செக் பண்ண மாட்டாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் போலீஸும் இருக்காங்க, கண்டுக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அந்த பேரிகேடு திறந்து விட்டோன்னா அவனுக்கு பாட்டுக்கு போயிட்டானுங்க. லைக் போயிட்டு ஒரு லைக் வேர் ஹவுஸ், ரொம்ப பழைய வேர் ஹவுஸாக இருக்குது. அவன் போயிட்டு இது பண்ணுறாங்க. உள்ளே படுத்துருக்குன்னா அப்படியே பிடிச்சி லைக் ஷோல்டரில் போட்டுட்டு ஒரு சேரில் போட்டு கட்டி போடுறானுங்க. அவனுக்கு மயக்கமே தெரியல. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, எப்போ அந்த காரை விட்டு தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த டிக்கி இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வரீங்க வெளியில். அவனுங்க 2 பேரும் அதுக்கு போயிட்டானுங்க கட்டி போட்டு அவங்க பாஸ்கிட்ட சொல்கிறதுக்காக. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக அவங்க கிட்டே போகிறீங்க. டன் டடுன் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசிக்கோட இதெல்லாம் தேவையா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேக்ரவுண்ட் மாதிரி ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போய் கிட்ட போகிறீங்க. எட்ட இருந்தாலும் நல்லா தான் இருக்கா, கிட்ட இருந்தாலும் நல்லா தான் இருக்கான். வயன் வந்த வழியை பாரு. சார் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் ஹலோ சார், ஹலோ சார் 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 பிடிச்சி கண்ணத்தை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க. பளிச்சுன்னு ஒரு அறை வைக்கிறீங்க. யார்? ஆக்சுவலாக நீங்கள் கையெல்லாம் கட்டெல்லாம் எனக்கு போட்டிருப்பாங்களா, அதெல்லாம் அவுத்து விட்டீங்க. அதுக்கப்புறம் அவன் பொறுமையாக கண் முழிச்சு பார்க்குறான். அவன் லைக் டபுளாக தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிளியர் ஆகுது. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி முறுக்கிட்டான் பின்னாடி. வலிக்குது 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 சார் சார் விட்டுருங்க. ஏய் கடத்த முயற்சி அது பண்ணுற? சார் 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 நான் இது பண்ணலை, விடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறீங்க. அவன் கையை பிடிச்சி திருவிட்டான் பின்னாடி வச்சுட்டு அவங்க கையை முறுக்கி சார் 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 வலிக்குது 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 வலிக்குது. என்ன ஏஜென்ட்டா இல்லை சிஐடியிலேருந்து இதில் வந்திருக்கியா? முன்னாடி உனக்கு வேணும். சார் 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 வலிக்குது 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 விட்டுருங்க 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 விட்டுருங்க. நான் எதுவும் இல்லை சார், நான் விளாகர் சார். ஆமாம் சார் விளாகர் சார், விட்டுருங்க சார். விளாகரா? உன்னை பார்த்தா அப்பெல்லாம் நம்ப முடியலையே. சார் சார் சரி மூஞ்சா பாருங்க சார், உங்களை கடத்துற மாதிரியா இருக்குது சார், வலிக்குது சார் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே விடுறான். அப்பா வா ஐயோ எம்மா ஸ்ட்ராங்காக இருக்கான். சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? உங்களை கடத்துறதுக்காக வந்தாங்க சார், நான் தான் உங்களை காப்பாற்றிருக்கேன். இது நீ காப்பாற்றினியா? நீ எதுக்கு என்ன காப்பாற்றணும்? காப்பாற்றினதே பெருசு, எதுக்கு காப்பாற்றணுன்னு வேறு கேள்வி. என்ன பண்ணுறது, அழகாய் தொலைஞ்சிட்டேன், அதனால் நம்ம விட்டு போக மனசில்லை. ஏய் உன்னை தான் நீ கேட்டேன் சார். நீங்கள் பார்க்க பாவமாக இருந்தீங்களா, அதான் சார்
எது நான் பாவமாக இருந்தேன். சரி இருக்கட்டும். சரி சொல்லு, இதில் உனக்கு என்ன லாபம் இருக்குது? அழகாக இருக்க, தூக்கிட்டு போய் கட்டிக்கிட்டா ஊரில் கெத்தாக சொல்லிட்டு தெரியலாம், இது என் புருஷன்ட்டு. எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு. உன்கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். சார் காப்பாற்றணும்னு தோணுச்சு, காப்பாற்றினேன் சார். எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும் சார். அவனுக்கு 2 பேரும் வந்துட போகிறானுங்க. 2 பேரும் மாடு மாதிரி இருந்தானுங்க சார். என்னது மாடு மாதிரியா? சரி வா இங்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே நீங்கள் வந்து அவன் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. 2 பேரும் ஒளிஞ்சு போயிட்டுருக்கீங்க. பட் நீங்கள் சும்மா இல்லாமல் அவன் பின்னாடியே போயிட்டு வேகமாக முதுகில் போய் மோதுறீங்க. கண்ணு தெரியுதா இல்லையா? பார்த்து வர மாட்டியா? சார் சார் சாரி சார். நான் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறீங்க. பார்த்தா நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே பக்கத்தில் அந்த ஜாடியை தள்ளி விட்டுறீங்க. அது தொம்முன்னு ஒரு பெரிய சவுண்டை கேட்டுடுது. என்னடி பண்ணி தொலைச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னன்னு பார்க்கறதுக்குள்ளேயே அங்கே ஆளுங்க வந்துட்டானுங்க. அதோட தேவன் போச்சுடா, இவகிட்ட இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரில. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக ஆளுங்களாம் வந்துட்டானுங்க. தேவன் எங்கே இருக்கா, ஒழுங்காக முன்னாடி வந்து நெல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் தான். பார்த்தா அவனுங்க ஒரு 10 பேர்கிட்ட வந்துட்டானுங்க. தேவன் பார்த்துட்டு போதுமா, இனி ஆக்ஷனு இக்கட சூடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு நேர்லேயே போய் நின்ட்டான். என்ன கடத்த முயற்சி செஞ்சுங்களாமே, அவ்வளோ தில்லாடா அவனுக்கு. என்ன பண்ணுறது, கொஞ்சம் சரகஷ்டம், கொஞ்சம் கேரானா பிடிச்சி தூக்கிட்டீங்க பார்த்தியா, பாவம். ஆனால் இப்போ நீங்கள் தான் உயிரோட இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறான். ஏய் நாங்கள் 10 பேர் இருக்கோம், ஒத்தாலாம் நின்றுட்டு எப்பட்றா நீ இவ்வளோ தைரியமாக பேசுகிற? 10 பேராக இருந்தாலும் ஒத்தாலாம் எவன் நின்றுதில்லா பேசுகிறானோ அவள் சும்மாலாம் பேச மாட்டான். அவ்வளவும் வெயிட்டு கைன்னு அர்த்தம். இப்போ நான் அடிக்கிற அடியை மட்டும் பாரு, போட்டு செம்மையாக பழந்தெடுக்கிறான் ஒருத்தவன். அத்தனை பேரையும் அவன் மேலே ஒரு கீரல் கூட படாமல் அவ்வளோ அடித்து அப்படியே படுக்க வச்சிட்டான் எல்லாத்தையும். அவனுங்க பார்த்து அடித்த சவுண்டு கேட்டு சில பேர் ஓடியார சவுண்டு கேட்குது. உங்களை பிடிச்சிட்டு ஓடிட்டே இருக்கான். சார் 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 எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? இத்தனை பேர் உங்களை ஏன் துரத்திட்டு வராங்க? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் யார், என்ன? நான் உங்களை காப்பாற்றிட்டேன், என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் இப்படியே ஓடிடுறேன். எது ஓடுறதா? உன்னை வர அவனுங்க பார்த்துட்டானுங்க. திருப்பி அவனுக்கு ஏஞ்சி உன்னோட அடையாளம் சொன்னானுங்கன்னு வச்சுக்கோ, நீ அவ்வளோதான். என்னை காப்பாற்றின பாவத்துக்கு மேலே போய் சேருவேன்னா. இது மேலே போய் சேரணுமா? அம்மா அப்பயே சொன்னாங்க வேலியில் போன ஓனாயே வேட்டியில் ஒத்துக்காதன்ட்டு. இப்போ விட்டுக்கிட்டேன், அவஸ்தைப்படுறது நான் தான். என்னை விட்டுருங்க சார். நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரே ஒரு பாயிண்ட், கழுத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் அடிக்கிறான். ஒரு அந்த வித்தை மாதிரி வச்சுருப்பாங்களே, ஸோ அதை அடித்தோன்னே அப்படியே பொத்துன்னு வாங்கி வந்துடுறீங்க. ரொம்ப பேசுகிற நீ அப்படி சொல்லிட்டு அவன் கழுத்து அப்படியே தூக்கி போட்டு அப்படியே போயிட்டான். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக அவன் வீட்டுக்கு தான் போகிறான். அவனுக்கு வரத்துக்குள்ளே எப்படியே ஒளிஞ்சு தப்பிச்சிடுறான் தேவன். ஸோ இப்போது நீங்கள் வந்து பெட்டில் படுத்துருக்கீங்க, நல்லா தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே தான் எழுந்திருக்கிறீங்க. பார்த்தா எல்லாம் புது இடமா இருக்குது. எங்கே இருக்கண்ணா, இது என்ன இடம்? அவன் அந்த ஹேண்ட்ஸமான நேற்று. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்த வருகிறேன். ஆமாம் அவன் இங்கே தான் இருப்பான், இப்படியே தப்பிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே கீழே மாடியில் இருக்கும், அப்படியே கீழே ஓடுறீங்க. பார்த்தா கூலாக அவன் சாப்பிட்டுட்ருக்கான். ஏய் என்ன திடுதிப்புன்னு அப்படி ஏஞ்சி ஓடிடுற? பொறுமையாக வா, கீழே ஒன்று வச்சிடாத. சார் நீங்கள் யார், எதுக்காக அவனுங்க எல்லாம் அவங்கள துரத்துறாங்க? அவங்க எல்லாம் என் டை ஹார்ட் ஃபேன்ஸ். அப்படி தான் கொல்லுவானுங்க, உயிரையும் கொடுப்பானுங்க. சார் என்ன சார் பேசுகிறீங்க? நீங்கள் யார், என்ன இது தெளிவாக சொல்கிறீங்களா? நான் மாஃபியா கிங் கிம் தயாங். நீங்கள் அப்படியே அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஏய் என்ன பாசிங்களே மேலே போயிட போல், வாய் தர. சார் உண்மையாலுமா நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன், கிம் தயாங் தி மாஃபியா கிங். அது நீங்கள் தானா? நானே தான். சரி சார் பரவாயில்ல, நீங்கள் நல்லது தான் செய்வீங்கன்னு கேள்விப்பட்டேன், என்ன விட்டுருங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன். யார் சொன்ன நல்லது தான் செய்வானே?
இதுவரை எத்தனை இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. கணக்கே இல்லாமல் பண்ணிகிட்ருக்கேன். என்னது சார், ஏதோ உங்களை காப்பாற்றிட்டேன். அந்த நன்றிக்கு என்னை தயவு செஞ்சு வெளில விட்டுருங்க சார். உன்னை வெளில விட்டுட்டு சாவ போறியா? சார் என்ன சார் அவசரமாக பேசுகிறீங்க? நான் விளாகர் சார். என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம் நான் இல்லைன்னா ரொம்ப பதறி போயிடுவாங்க சார். அப்படியே கீழேருந்து மேலே வரையும் பார்த்துட்ருக்கான். ஆமாம், யூடியூப் சொல்லு. யூடியூப் பேர் சேனல் பேரா? ஆமாம், அந்த கருமாந்தர் தான். அதுக்கப்புறம் சொல்கிறான். அதுக்கு சரி சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அவனும் பார்த்துட்டு பரவாயில்லையே, கொஞ்சம் ஃபேமஸ் தான் போலையே. ஆமாம் சார், நான் இந்தியாவிலேருந்து வரேன். இந்தியா? இன்ட்ரெஸ்டிங். சரி, ஓகே போய் ரெஸ்ட் எடு. சரி, நான் வீட்டுக்கு போகணும். எது, வீட்டுக்கு போகணுமா? உன் பேர் என்ன? சார், என்னோடய பேர் ஒயன் சார். ஒயன், போய் ரெஸ்ட் எடு. இதுக்கப்புறம் நீங்கள் இருந்து போக முடியாது. சார், என்ன பேசுகிறீங்க? அதெல்லாம் முடியாது, நான் வீட்டுக்கு போகணும். ஏய், உனக்கு ஒன்று தெரியுமா? ஏன் கூட ஒன்று அவனுங்க பார்த்துட்டானுங்க. உன் ஸ்கெட்சு எப்படி இருந்தாலும் லோக்கல் ரவுடியிலேருந்து எல்லாருக்குமே போயிருக்கும், மாஃபியா கேங் வரையும். ஆனால் நீ இங்கேருந்து போனேன்னா உன் உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. புரியுதா? உயிரோட இருக்கணுமா இல்லை செத்து உன் இந்தியாவுக்கு போகணுமா? சார், ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க? எனக்கு பயமாக இருக்குது சார். நான் ஜஸ்ட் ஒரு பாவமான தமிழ் பொண்ணு சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுற மாதிரி கேட்குறீங்க. காமெடி பண்ணாத, உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோ ஃபுட்ஸ் இருக்குது. பட் இந்தியாவிலேருந்து இட்டாலியிலேருந்து சைனீஸ் ஃபுட் வரி எல்லாமே இருக்குது. அதை பார்த்தோன்னா உங்களை அப்படியே எச்சு விடுது. சரி, சாப்பிட்றோம், நல்லா ருசியாக சாப்பிட்டு சாப்பிடும் சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க. செம்ம கட்டுன்னு கட்டுறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க. போகிறேன்னு சொல்லிட்டு எப்படி உட்காந்து கட்டுறாப்பாரு. இப்படி தின்னா இங்கேருந்து அந்த தெருமானம் வரையும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சார், கண்ணு வைக்காதுங்க, சாப்பிட்டுட்ருக்கோம்ல அப்படி சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அங்கேருந்து லைக் ஹோப்பி வராரு. தேவங்கா, சொல்லுண்ணா. அந்த பொண்ணு பத்திரமா தானே இருக்கா? ஆமாம், இதோ இருக்கா பாரு. அதுக்கப்புறம் ஹோபி பார்க்குறாரு. ஓகே, ஆமாம், இவ எங்கேருந்து வந்திருக்கா? இவ டீட்டெயில் என்ன? இப்போ தான் சொன்னான். அவள் இந்தியன் பொண்ணா, ஒரு யூடியூபர்னு சொன்னான். ஓ, ஓகே, சரி, இங்கே கொஞ்ச நாள் இருக்கட்டும். ஏன்னா நம்ம எதிரிங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. நம்ம ஆள் மூலியமாக தெரிய வந்தது. இவளை ரொம்ப தேடிட்டு இருக்கானுங்களாம். இவளை பிடிச்சா உன்னை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு. எது, எப்படி என்ன பிடிச்சா இவரை பிடிக்க முடியும்? இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது அவங்களுக்கு தெரியாதுல்ல சார். என்ன சார் லாஜிக்கே இல்லாமல் இருக்குது? என் சப்ஸ்கிரைபர் என்னை தேடுவாங்க சார். ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். ஏய், நீ உயிரோடு இருக்கணும்னா இங்கே இருந்துரு. அப்படி நீ அடம் முடிச்சு போனா we don't care. ஏன்னா உன் உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது அப்படின்னு. என்ன சார் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ஜஸ்ட் அவரை காப்பாற்று தானே சார் செஞ்சேன். அதுதான் நீ பண்ண தப்பு. அவன் எப்படியோ போடணும் விட்டுருந்தா மேபி என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் நீ காப்பாற்றி அவனுங்க எல்லாத்துக்கும் ஆப்ப வச்சிட்ட. இப்போது அவனுங்க கஷ்டப்பட்டு போட்ட பிளான் வேஸ்ட். தயாவும் சாகலை. தயாங் அவனுங்க எல்லாத்தையும் கொன்றுவானுங்க தெரியும். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு? நான் தான். அப்போ நீ தான். உன்னை தான் போட்டு தள்ளுவானுங்க. நீங்கள் அப்படியே சாப்பிட்டதை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. வாயில் ஈப்புந்துற போது சாப்பிட்டு போய் கை கழுவு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்கிறான். அதுதான் ஒன்று மிச்சம் அப்படி சொல்லிட்டு போய் கை கழுவிட்டு வந்து உட்காருங்க. சார், அப்போ நான் எப்போ தான் சார் ஊருக்கு போகணும்? நான் சொல்கிற வரையும் இங்கே இரு. சரிங்க சார். சரி, எங்கள் வீட்டுக்கு மட்டும் கால். வீட்டுக்கு காலா? இங்கேருந்து யாரும் கால் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இது ஒரு சீக்ரெட்டான பிளேஸ். புரியுதா? அவன் சேட்டலைட்லேருந்து நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்னே பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஃபோன் அடிக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், நீயே மாட்டிக்காத, எங்களையும் மாட்டி விட்டுறாத. புரியுதா? புரியுது சார். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போய் பாவமாக உட்காந்துருங்க பெட்ரூமில். ஏண்டா மூடிக்கிட்டு வந்தம்மா விலாக எடுத்தம்மான்னு போய் ஹாஸ்டலில் தங்கிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு கிளம்பாம இதெல்லாம் தேவையா? வீரப்பெண்மணி அடி.
புட்டிங் இப்போ எவன் காப்பாற்றுவான்? ஒன்றும் பண்ண முடியாது, போச்சு, அவ்வளோதான் வயன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா எப்போ பார்க்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுக்க புலம்பிகிட்டே இருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, ஒரு 2-3 டேஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே இங்கேயே அப்படியே லைக் செட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ ஹோபியும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு, தேவங்கும் நல்லா பேசுவான், ஆனால் அப்பப்போ சிடுன்னு இருப்பான். உங்களுக்கு அந்த கேரக்டர் அப்படியே பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 நாளில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சிடுன்னு பேசும்போது, அதுக்கப்புறம் லைக் அப்படியே பழகிடுச்சு. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ லைக் ஒரு ஒரு 1 வீக் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் தேவங்க உங்களை ரொம்பவே இப்படி நீ இல்லைன்னா இருக்க மாட்டேன்ற மாதிரி ஆகிட்டான். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்புறம் நீங்கள் பேசுகிற விதம், பழகுற விதம், நிறைய நீங்கள் சமைச்சு கொடுப்பீங்க, அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருச்சு. நீங்கள் கூடயே இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமே வந்துடுச்சு. ஹி லைக்ஸ் யூ ஸோ மச். ஸோ அப்படியே இப்படியே உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் அவனுக்கு கால் வருது. லைக் இவன் வந்து கொஞ்சம் சீக்ரெட்டான பிளேஸில் இருக்கான். ஸோ அந்த வீட்டிலே ஒரு ஸ்பெஷலான பிளேஸ். ஸோ அங்கே இருந்தால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து தேவங்க கால் வருது. ஸோ ஹலோ, தேவங்கா, என்னடா ஒரு அட்டம்ப்ட்லேருந்து தப்பிச்சிட்டா பெரிய இவனா? உங்கள் அண்ணன் ஹோபி என்கிட்ட தான் இருக்கான். என்ன சொல்கிற? எங்கள் அண்ணெல்லாம் உங்ககிட்ட மாட்ட வாய்ப்பே இல்லையே, எப்படி பிடிச்ச நீ? நானா பிடிக்கல, தானா வந்து வலையில் சிக்கிக்கிட்டான். என்ன சொல்கிற நீ? ஆமாம், உன்னோட ஃபிகரு அதான் அந்த ஒயின் பொண்ணு, அவள் என்கிட்ட இருக்கா. வாட்? அதுக்கப்புறம் அந்த ஃபோனை வச்சுட்டு போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக தேடுறான். நீங்கள் அந்த ரூமில் இந்த பேலஸ்லேயே இல்லை. என்னாச்சு? எப்படி? இப்போ எங்கே போனா? வீட்டில் தானே இருந்தா, நான் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தேனே. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஃபோன் எடுத்து பேசுகிறான். ஏய், அவங்கள விட்டுரு. நான் விடுவேனா தயம்? நீ ஏன் வந்துரு. மேபி இவங்க 2 பேர்லேருந்து யாராவது ஒருத்தவங்க உயிர் தப்பிக்கலாம், நீ வந்தால் மட்டும், புரியுதா? சரி சரி நான் வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் அந்த பிளேஸ்க்கே போகிறான். காய், நான் வந்துட்டேன், அவங்க 2 பேரையும் விட்டுரு. பார்த்தா செம்மடி அடிச்சு வச்சுருக்காங்க ஹோபியை. அதுக்கப்புறம் உங்களையும் பார்த்தா அவங்க வாயிலேருந்து ரத்தம் வருது, நெத்திலேருந்து ரத்தம் வருது, கை கால்லாம் அங்கங்கே லைக் பிளேடால் கீரை வச்சுருக்கோம், அந்த மாதிரி இருக்குது. அவளை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்க வந்து கொஞ்ச நாள் தான் அவன் ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹோபியை பார்த்தா இன்னுமே அவனுக்கு கஷ்டமாயிடுச்சு. லைக் ரொம்ப லிட்ரலி உடஞ்சி போய் தான் அப்படியே பொறுமையாக வந்துட்டுருக்கான். என்னடா மாப்பிள்ள இவ்வளோ பொறுமையாக வர? நீ வர வர ரொம்ப டைமிங் கீப்பப் பண்ண மாட்டேயே. 10 நிமிஷத்தில் வந்திருப்பேன்னு பார்த்தா 20 நிமிஷம் கழிச்சு வர. காய், விட்டுரு அவங்க 2 பேரையும். நான் வந்துட்டேன், என் உயிரை எடுத்துக்கிட்டு உங்கள் 2 பேரையும் விட்டுரு. தேவங்கா, இங்கே எடுத்து போயிடுடா ப்ளீஸ், நான் பார்த்துக்கிறேன். நீ இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ப்ளீஸ் எடுத்து போயிடு, பையனை கூட்டிகிட்டு போயிடு. இல்லையும் இல்லை, உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் வந்துடுங்க. என்னடா பாசம் மயிறு காட்டுறீங்க? இதெல்லாம் செட் ஆகாது, எடு. கை பரபரன்னுது. அதுக்கப்புறம் அவன் காலில் ஒரு கன் வச்சுருப்பான், அதை எடுத்து லைக் உங்கள் நெத்திலையும் சரி ஹோப்போட நெத்திலையும் சரி சுட்டுட்டான். அந்த இடத்துல ஸ்பாட் அவுட்டு. வயன் இப்படி சொல்லிட்டு அப்படி கத்திக்கிட்டே முடிக்கிறான். வயன் கடவுளே, எங்கேயும் இப்படி நடக்கணும். அதுக்கப்புறம் லைக் அவன் ரொம்ப பயந்துட்டான். ஆக்சுவலாக இது எல்லாமே கனவு. ஸோ நீங்கள் அப்படியே வெளில வந்து பார்க்குறான். நீங்கள் உங்கள் ரூமில் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, ஹோபியும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. 2 பேரும் செக் பண்ணிட்டு உங்கள் ரூமுக்கு தான் வரான். வேணா, நாளைக்கு உன் ஊருக்கு நீ போகிற. இன்றைக்கி எனக்கு இவ்வளோ கெட்ட கனவு, ரொம்ப பயமாக இருக்குடி. பேசாமல் என் கூட இருந்துரு, உன்னை இங்கேருந்து அனுப்ப எனக்கு மனசு இல்லை. ப்ளீஸ் வயன், என் கூட இருந்துரு. உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன், உயிருக்கு எதுவும் வராது நீ இங்கே இருக்க வரையும். ஐ கேரண்டி யூ. ப்ளீஸ் வயன் ப்ளீஸ்.
அதுக்கப்புறம் லைக் கிட்ட போய் பார்க்குறான். லைக் நீங்கள் ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது கனவுல. அம்மா மிஸ்ஸும்மா, மிஸ்ஸுப்பா. அத்தை நான் வந்துட்டேன் பார்த்தியா? அத்தை நீ பேசினால நான் யாரு கூடி ஓடி போகல, நான் வந்துட்டேன் பார்த்தியா? கூட இவன் தான் என் புருஷன் கிம் தயான் அப்படி சொல்லி சிரிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. அவனுக்கு செம்ம ஷாக்கு. லைக் நீங்கள் அவங்கள விரும்புகிறீங்களா அவனை? OMG when you two love me, லிட்ரலி என்னால் நம்பவே முடியலடி. நீ ஏன் நினச்சாலும் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லைக் உங்களை ஹக் பண்ண மாதிரி லைட்டாக கிஸ் பண்ணுறான். இதே டைம் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறம் லைக் உங்களை வந்து ஏர்போர்ட்டில் விட வரான் வயன். சொல்லுங்க தயம், பத்திரமா போயிட்டு வா. அப்பா அம்மாவை கேட்டதா சொல்லு. அவனுக்கு உங்களுக்கு சொல்லவே மனசு வரல, நீங்களும் லவ் சொல்வீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஓகே தயம், பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லைக் கிட்ட போயிட்டீங்க போர்டிங் பாஸ் வரையும். அவங்களே தான் ஏக்கமாக பார்த்துட்ருப்பான். நீங்கள் எப்படியாவது லவ் சொல்லிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் தொட்டுட்டு இது சரியில்லை, அவனை கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி வரீங்க. அவன் பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கிறான். அவன் பாக்ஸி ஸ்மைலை காட்டுறான். நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க ஓடு வந்து. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இதை சொல்லாமல் போனேன்னா சப்ஸ்கிரைபர் கூட என்ன மன்னிக்க மாட்டாங்க. அடி பாவி, இந்த நேரத்தில் சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டு மண்டையில் கொட்டுறான். அதுக்கப்புறம் லைக் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஐ டூ லவ் யூ வயன், ஐ டூ லவ் யூ, ஐ கேன் லிவ் வித்அவுட் யூ, லவ் யூ ஸோ மச். அதுக்கப்புறம் லைக் ஹக் பண்ணிகிட்டு இருக்கும் போது சுற்றிக்கிட்டே இருக்கான் அவங்கள. அதுக்கப்புறம் ஹாப்பினஸில் பார்த்தா உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு புல்லட் கிராஸ் பண்ணி போகுது. பார்த்தோன்னு செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே கீழே தொம்மடி கீழே வந்துட்டீங்க. அப்படியே காதை பற்றிட்டு பயமாக இருக்கு, பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களை லைக் மறைய வச்சுட்டு அவங்க கன் எடுத்து செம்மையாக ஷூட் பண்ணுறான். அவனுங்க ஆளுங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க, எதிரி ஆளுங்களும் நிறைய பேர் இருக்காங்க. செம்ம ஃபைட்டு போகுது. நீங்கள் லிட்ரலி செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க கீழே உட்காந்து. முடியல உங்களால், அப்படியே அவ்வளோ பயந்துட்டீங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம கிட்டே ஒரு இது புல்லட் கிராஸ் பண்ணி போனால் அதோட உயிர் பயம் எப்படி இருக்குன்ட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே அந்த ஃபைட் போயிட்டு அப்படியே அமைதியாகுது. தேவங்கோட ஆளுங்க எல்லாமே கொண்டுட்டானுங்க அவனுங்கள. ஸோ தேவங்க உங்ககிட்ட வந்துட்டு பயன் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, வெளியில் வா. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வெளில வரீங்க. தேவம், இதுதான் ஒரு லைஃபா? இந்த லைஃப்பில் என்ன கூப்பிட்ற? எனக்கு இந்த ஃபைட்டு, இந்த கன் ஷூட், அதெல்லாம் இவ்வளோ பயம் உனக்கு தெரியுமா? எப்படி ஆகிட்டேன்னு தெரியுமா கொஞ்ச நேரத்தில்? லைக் அவள் கை காலெலாம் அப்படியே உதறது. வயன் நான் இருக்கேன், இங்கே பாரு, இங்கே பாரு. தேவங்க இது எனக்கு வேணாம், பெசமைய கூட ஊருக்கு வந்துடுங்க, இதெல்லாம் விட்டுட்டு வந்துடுங்க. இல்லை இல்லை வயன், இது எப்படி என்னால் திடீர்னு விட்டுட்டு வர முடியும்? இல்லை, நான் இதை விட்டால் எவ்வளோ பிரச்சனை பின்னாடி வரும் தெரியுமா? ப்ளீஸ், நான் வேணும்னா இதெல்லாம் விட்டுட்டு வாங்க எனக்காக ப்ளீஸ். அதுக்கப்புறம் லைக் ஹோபி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தேவ் வயன் சொல்கிறது சரிதான், நீ அவ கூடயே போ. இவங்க அப்போ நீங்கள்? நான் பார்த்துக்கிறேன், கொஞ்ச நாளில் எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நானும் இந்தியா வந்துடுறேன். நம்ம புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹோபி நின்று சிரிக்கிறாரு. ஹோபியை போய் ஹக் பண்ணிக்கிறான் தேவ். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ டூ. போய் உங்களோட சந்தோஷமான லைஃப் லீட் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்களை ஓடி வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவ்வளோ கெஸஸ் பண்ணுறவங்க ஃபேஸ் ஃபுல்லாக. லவ் யூ ஐன், லவ் யூ. உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆர்டினரி மேனாக வரேன், உன்னோட ஹேண்ட்ஸம் பாயா. அதுக்கப்புறம் லைக் ஷையில் நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இந்த போர்டிங் பாஸ் எடுத்து அப்படியே கிளம்பியாச்சு இந்தியாவுக்கு. உங்கள் கனவில் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி வந்து நிற்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஷாக் தான், பட் தேவங்க பாட்டனா ரொம்ப பிடிச்சிது. அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், க்யூட்டாக சிரிக்கிற மாதிரி. ஏதோ பண்ணான், ஆனால் ஓடி போகாமல் வீட்டுக்கு வந்துட்டால அதுவே போதுன்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா லைக் சந்தோஷம் தான் படுறாங்க தேவங்க பார்த்துட்டு. உங்கள் அத்தை தான், என்னடா இவளுக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளையா, சரியில்லை,
பயான் மாப்பிள்ளை நல்லவனாடி. வெள்ளையா இருக்கணும்லாம் நல்லவங்களும் இல்லை, கருப்பானவங்களும் கெட்டவங்களும் இல்லை. புரியுதா? இவெல்லாம் வேணாண்டி, விட்டுரு. பார்க்கவே வெள்ளையா இருக்கான். இப்போ ஏதாவது தப்பு பண்ணுவான். அத்தை, எனக்கு தெரியும். என் தேவங்க பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் மூடிக்கிட்டு வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அத்தைக்கு செம்ம ஷாக். நீங்கள் இதுவரையும் அந்த மாதிரி பேசுனதே கிடையாது. அப்படியே பேன்னு பார்க்குறாங்க. நீ பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிட்டு உள்ளே போகிறீங்க. ஓகேடா, இது ஹாப்பி என்டிங். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த விஸ்வாலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் கைஸ். பை அம்மி, சரங்கே.